அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே ப்ரோஆக்டிவாக பிளான் பண்ணுறது கிடையாது. எந்த பொருளை எப்படி வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு தேவை அப்படின்னா காசு முன்னாடியே சேர்த்து ரெடி கேஷ் வாங்கணும். கார் வாங்கக்கூடாது. வாங்கினா அந்த பொருள் உடனே டிப்ரிஷியேட்டிங் அசட்டு. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கணும். ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கணுன்னாலும் டாக்குமெண்ட் இருக்கா, எந்த இடத்துல வாங்குகிறோம், அது இப்போல்லாம் கூகுள் மேப்லாம் இருக்குது. நீங்கள் அழகாக அந்த மார்க்கெட் எங்கே எப்படி க்ரோ ஆக போகுது, என்ன மாதிரி கவர்மெண்ட் எல்லாமே ஈஸியாக நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதனால் ஒரே அசட் கிளாஸில் மட்டும் போகாமல் அதே சமயம் கடன் வாங்காமல் நான் திருப்பி சொல்கிறது ஏன் அப்படின்னா, நீங்கள் பிளான் பண்ணி சேர்த்து வச்சு ஆசைகளை தள்ளி போட்டு காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல உயரத்தை தரும். நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எப்படி 2 சைடில் உங்களுக்கு பணம் கொட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி 2-3 சைடில் உங்களுக்கு பணம் தேல் மாதிரி கொட்டும். அதாவது பணம் போயிட்டே இருக்கும், வட்டியாகவும் போகும், வர்ற வருமானத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, இன்ஃப்ளேஷன் சாப்பிட்டுட்டு இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சைக்கிளில் தான் எல்லோரும் மாட்டிக்கிறோம். சரிங்களா? அதனால் ஸ்டே அவுட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட்டு. கடன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கடன் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிறது தான் இந்த பாசிட்டிவ் க்ரோத்தை நோக்கி போகிறதுக்கான வழி. விதை அப்படிங்கிறது எப்போ உயிர் பெறும்னா கடன் இல்லாமல் இருக்கும் பொழுது தான். அடுத்த பாயிண்ட்டு, வர்ற வருமானத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்னா 5 ரூபாய் இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், 10 ரூபாய் இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு, அதுக்கப்புறம் பிஜி இன்வெட்டு, இல்லை டெப்ட் ஃபண்டு, அதுக்கப்புறம் கோல்டு ETF, ஃபிசிக்கல் கோல்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஒரு ப்ரீமியம், லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஒரு ப்ரீமியம், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல இண்டெக்ஸ் ETF, நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அதுக்கப்புறம் நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகள், உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி. அப்போது அந்த கம்பெனிகளை வாங்கணுன்னா நமக்கு நாலேஜ் வேணும். அப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, இந்த கம்பெனி என்ன பண்ணுது, இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுது, எப்படி நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பிஸ்னஸில் நீங்கள் போய் பார்ட்னராக சேர்ந்துக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் 2 பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர் சேர்ந்து பார்ட்னர் ஆகிறீங்க. அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோடைய ஸ்டாக்கை வாங்குறதோடைய அர்த்தம். இந்த மாதிரி புரிதலை எடுத்துக்கிட்டு 5, 10ன்னு உங்கள்ட்ட இருக்கிற காசை 1, 2ன்னு பிரித்து போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறதும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. சீக்கிரமாகவே. இல்லாட்டினாலும் பெரிய ஆள் ஆவீங்க, கொஞ்சம் டைம் ஆகும். பிஸ்னஸ் பண்ணாமல் ஒருத்தர் மிகப்பெரிய பில்லியனராகவோ மில்லியனராகவோ ஆக முடியாது. அதனால் குஷனை ரெடி பண்ணுங்கள், சேலரியை வாங்குங்க, அதில் நல்லா அப்ஸ்கில் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்லை வச்சுட்டு உங்களுடைய பிஸ்னஸை நீங்களே ஓனாக ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஓன் பிஸ்னஸை அவர் KFCலாம் எவ்வளோ வயசுலங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார், வயசான காலத்தில் ஆரம்பித்தார். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளானை நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்திலேருந்தே பேரலாக அதுக்கான வேலையை தொடங்கிட்டே இருங்க. இப்போல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதலீடுங்கிறது அவசியமே கிடையாது. சரிங்களா? முதலீடு இல்லாமல் கூட பிஸ்னஸ் நிறையா பண்ணலாம். அதுவும் உலக அளவில் பண்ணணும், இந்தியாவுக்குள்ளே பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு மொபைலு, இமெயிலு, இன்டர்நெட் இருந்துச்சுன்னா எப்படி உலகம் இயங்குது அப்படிங்கிறத யூடியூப்பில் இல்லை நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்குங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக தெரியும். அதை முயற்சி பண்ணுங்கள். ஒரு இடத்துல கிளிக் ஆகும், அதுதான் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு. அதை லைட்டாக க்ரோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு இடத்துல அந்த பிஸ்னஸ் நிறையா கொட்ட போகுதுன்னு தெரியும், அதாவது காசு கொடுக்க போகுதுன்னு தெரியும். அது உங்களுடைய பேஷனாக இருந்துச்சு, அந்த பிஸ்னஸை நோக்கி போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வழி தெரியாது, சூப்பராக போவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அந்த பிடிச்ச விஷயத்தையே எப்படி இந்த உலகத்துக்கு நல்ல விதமாக சர்வீஸாக கொடுத்து அது மூலமாக ஏர்ன் பண்ணுறது, அந்த மாதிரி யோசிங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உறுதி. அடுத்து, என்னதான் நம்ம இவ்வளோ பேசினாலும் நமக்கு ஆல்ரெடி நிறையா பேர் இதெல்லாம் முயற்சி செஞ்சுட்டாங்க, புக்காக எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கு ப்ராசஸ்ஸு, ரூல்ஸு, இந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் இருக்குது. ஸோ ஒரு அளவு, அதாவது என்னென்னா ஓரளவு நீங்கள் முயற்சி பண்ணி கண்ணாப்பின்னா ரேண்டமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கே தோணும், அதாவது ஓரளவு நம்ம பணம் சேர்த்துட்டோம், ஒரு ப்ராசஸ் செட் பண்ணிட்டோம், ஒரு பிஸ்னஸில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள்
ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் எடுக்கிற தருணம் அது. அந்த தருணத்தில் கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்து ஒரு நல்ல ஆடிட்டர் ஃபார் இன்கம் டேக்ஸ் சேவிங் அல்லது ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்து ஒரு ஒரு ஆந்த்ரப்ரனர் அவங்க மூலமாக வந்து கொலாபரேட் பண்ணுறது, ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸை எடுத்துகிட்டு உங்களுடைய கம்பெனியோடைய எஃபெக்டிவ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட புக்கை படித்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப நீட்டாக ப்ரொஃபஷனலாக செட்டப் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி நாலேஜாக இருக்குது, நம்ம ரீஇன்வென்ட் பண்ணணும்னு கிடையாது, ரீயூஸ் தான் பண்ணணும். அப்போ ப்ரொஃபஷனல் அட்வைஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவசியம். அதை வந்து எப்படி க்ளீனாக பண்ணுறது, நல்ல ப்ரொஃபஷனல் அட்வைஸர்கிட்ட போங்க. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யாருடைய ப்ரொஃபஷனல் அட்வைஸை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்களாக போய் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் போகிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது போய் இருக்கிறதையும் வந்து இழந்துடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்மளை தப்பான வழியில் கைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் அட்வைஸ் வந்து உங்களுக்கு கேட்குறதா இருந்தாலும் உங்களுக்கும் நாலேஜ் அந்த ஃபீல்டில் இருக்குது. புரியுதுங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 30% நாலேஜ் இருக்குது. அவர் ரியலாக வந்து ப்ரொஃபஷனல் தானா, அவர் சொல்கிறது உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான். முகவரி படத்தில் வந்து அஜித் வந்து ஒரு டியூன் போடுவார்ல, உடனே டேரக்டர் ஆமையா எனக்கு உள்ள ஃபீலிங்கை வந்து இந்த டியூன் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அட்வைஸ் ஆகிடுங்க. அவ்வளோதான்.